ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான கார்லிக் பராத்தா தாங்க பார்க்க போகிறோம். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து மாவு ரொம்ப நேரம் ஊற வைக்கணும், அடித்து பழையணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லைங்க. இது செய்கிறதுக்கு நமக்கு 15லேருந்து 20 நிமிஷம் தான் ஆகும். இதுக்கு சைட் டிஷ் அப்படின்றது எதுவுமே தேவையில்லை. தயிர் இருந்தால் கூட போதும். சில நேரத்தில் நமக்கு அதுவும் கூட தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க. இப்போ இங்கே கார்லிக் பராத்தாவுக்கு மாவு வந்து நம்ம ஃபஸ்ட்டு பிசைஞ்சிடலாம். அதுக்கு வந்து இங்கே ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் வந்து 1.5 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க. நம்ம இந்த பரோட்டா வந்து கோதுமை மாவில் தான் செய்ய போகிறோம். அதனால் நமக்கு ரொம்ப ஹெல்த்தியானதும் இருக்கும், நல்லா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஃபஸ்ட்டு ஒரு டைம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இங்கே ஒரு 1/2 கப் அளவு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவு நல்லா பசைஞ்சு எடுத்தாச்சு. இதோட ஒரு 1/2 கரண்டி எண்ணெயை மேலே நல்லா தடவி விட்டுருங்க. இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். நம்ம அதுக்கப்புறம் பசைஞ்சிக்கலாம். இது 10 நிமிஷம் ஊறினா போதும். இப்போ நம்ம கார்லிக் பராத்தாவுக்கு கார்லிக் பட்டர் எல்லாம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இங்கே ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற வெண்ணெய் வந்து ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு சேர்த்துக்காங்க. ஒரு 3 ஸ்பூன் சேர்த்திங்கன்னா நமக்கு 4லேருந்து 5 பராட்டா வரையும் செய்யலாம். இப்போ வெண்ணெய் இருக்கட்டும். அதுக்கு வந்து இங்கே ஒரு 10 பல்லு பூண்டை நல்லா உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இதை இந்த மாதிரி துருவுறதுல இல்லைனா நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் எப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி துருகி சேர்த்துக்க போகிறேன். இதை நல்லா துருகி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பூண்டு நல்லா துருவி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பட்டர் இருக்கு இல்லையா, அதில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும். இதோட நல்லா பொடியாக நறுக்குன கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் காரம் வேணும்னா நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெண்ணெய் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், இல்லைனா உருக்கிட்டு சேர்த்துக்கோங்க, ஆற வச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ நமக்கு கார்லிக் பட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. மாவும் இங்கே 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து நல்லா எடுத்து ஒரு 2 நிமிஷத்துக்கு கையில் நல்லா பசைஞ்சிக்கலாம். அப்போ தான் நமக்கு மாவு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இதை வந்து நல்லா உருண்டையாக பிடிச்சிடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய உருண்டையாகவே நான் பிடிச்சிக்கிறேன். இதை நல்லா உருட்டி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம வந்து தேய்ச்சிடலாம். அதுக்கு லைட்டாக இதை கையில் வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை இங்கே ஒரு பிளேட்டில் கோதுமை மாவு வச்சுருக்கேன். அதில் வந்து நல்லா தடவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இதை நம்ம எப்போவும் சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரியே தான் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நல்லா மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச பட்டர், கார்லிக், கொத்தமல்லிலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கதை ஒரு 3/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 3/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து பட்டர், கார்லிக் டேஸ்ட் ஃப்ளேவர் அதிகமாக வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து விட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரஷ்ஷு இல்லைனா அந்த ஸ்பூனாலேயே வந்து நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தடவி விட்டுக்கோங்க. நம்ம எவ்வளோ அகலம் தேய்ச்சிருக்கோமோ அவ்வளோ அகலத்துக்கு நல்லா தடவி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா தடவி எடுத்தாச்சு. இந்த மாதிரி தடவி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணிடலாம். அதுக்கு வந்து கொஞ்சம் கோதுமை மாவை லைட்டாக இந்த மாதிரி மேலே தூவி விட்டுக்கோங்க நல்லா. இப்போ இதை நம்ம சாரி ஃப்ளிட் மடிக்கிற மாதிரி தாங்க நல்லா மடித்து எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு மடித்து காட்டுற பாருங்கள். இந்த மாதிரி வந்து ஜிக்ஸாக் மாதிரி மடிக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு நல்லா பரோட்டா லேயராக வரும். இப்போ நம்ம எல்லாத்தையும் மடித்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ஃபோல்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு சைடை வந்து இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக மடித்து விட்டுருக்காங்க. இதை அப்படியே நல்லா ரவுண்டாக சுற்றி விட்டுறலாம். அந்த எட்ஜி பகுதியை நடுவில் இருக்கிற ஓட்டையில் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி அழுத்தி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை இப்போ நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். சப்பாத்தி கட்டையில் கொஞ்சம் கோதுமை மாவு ஊற்றிவிட்டு நல்லா டஸ்ட் பண்ணி விட்டு தேய்ச்சி விட்டுருக்காங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக தேய்க்காதீங்க, ஏன்னா நமக்கு பட்டர் எல்லாம் இருக்கும்போது பிஞ்சுக்கும் சீக்கிரம். அதனால் கொஞ்சம் மீடியமாக நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம சப்பாத்திக்கு எப்படி தேய்ப்போமோ அதே போலயே தாங்க தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை இப்போ பாருங்கள், நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு. நல்லா அவ்வளோ லேயராக இருக்குது. இப்போ இதை ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். நான் உங்களுக்கு இன்னொரு செகண்ட் மெத்தட் காட்டுறேன் இதுலேயே எப்படி தேய்க்கிறதுன்னு.
அதே போல் தாங்க நம்ம மாவு முன்னாடி எப்படி தேய்ச்சோமோ அதே போல் தேய்ச்சி விட்டு அந்த பட்டர் கார்லிக் எல்லாத்தையும் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் கோதுமை மாவை நல்லா தூவி விட்டுட்டு சென்டரில் இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சுட்டு நல்லா கோடு போட்டுக்காங்க. இதை அப்படியே வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஃபோல்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. சுற்றிலும் அதே மாதிரி சுருட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை இப்போ பாருங்கள் நல்லா சுருட்டி எடுத்தாச்சு. இது இந்த மாதிரி கையில் வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நமக்கு இந்த மெத்தடும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதையும் முன்னாடி எப்படி தேய்ச்சோமோ அதே போல் கோதுமை மாவு டஸ்ட் பண்ணி விட்டுட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த 2 மெத்தடில் நீங்கள் எது பிடிச்சிருக்கோ உங்களுக்கு அது போல் தேய்ச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ இது 2யுமே நம்ம போட்டு எடுத்துடலாம். இப்போ இங்கே ஒரு தோசைகள் வச்சுருக்கேன். தவா சூடானது இந்த நம்ம தேய்ச்சி வச்ச பராத்தாவை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து விட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் சுற்றிலும் விட்டுருங்க. நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், இல்லை நெய் கூட சேர்த்துக்கலாம். இதை ஒரு 10 செகண்ட் போட்டு விட்டு இதை மறுபடியும் பரட்டி போட்டுட்டு மறுபடியும் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஒரு 2-3 டைம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பரட்டி போட்டு நல்லா செவர விட்டு எடுத்துக்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள், இல்லைன்னா நமக்கு ரொம்ப கருகிடும். இப்போ பாருங்கள் நமக்கு 2 சைடும் நல்லா அவ்வளோ சூப்பராக செவந்து வந்துடுச்சு. நல்லா அந்த லேயர்லாம் நல்லா பிரிஞ்சுட்டு வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே நல்லா தெரியும். இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். இதே போல் மீதி எல்லாத்தையுமே போட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா லேயர்லாம் அவ்வளோ சூப்பராக சாஃப்டாக நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. நான் உங்களுக்கு நல்லா கையில் பிச்சு காட்டுற பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவுமே இருக்கும். நமக்கு இதுக்கு சைட் டிஷ் அப்படின்றது எதுவுமே தேவையில்ல. இந்த மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.